இன்னைக்கு காலையில சக்குக்கும் எனக்கும் சரியான மனஸ்தாபங்க. சக்கு என்ன நல்லாவே திட்டிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரிவாண்ட்ரம் போகிற ஒரு வேலை இருந்துச்சு. சரி அப்படி ஒரு சின்ன அவுட்டிங்காக வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து கிட்டங்க ஒரு 35 மினிட்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஆழிமலை சிவன் கோயில் இருக்குது. சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு கார் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே பார்க்கிங் இருந்துச்சு. அங்கேயே பார்க் பண்ணிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சோங்க. இறங்கி நடக்க ஆரம்பிச்சா பார்க்கில் இருக்கும் பார்த்தீங்களா சர்க்கிள், அது மாதிரி ஸ்டீப்பாக போதுங்க ரோடு. நம்ம நடக்கவே தேவையில்லை, அதே உருட்டி கொண்டு போய் கோயில் கிட்ட விட்டுருச்சு. கோயிலுக்குள்ளே போய் பார்த்தா பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம், அப்படி ஒரு பிரம்மாண்டமா பாறை மேல சிவன் உட்கார்ந்துருக்காரு. நான் பாக்குறேன் இந்த காட்சி உண்மையா இல்ல பிரம்மையா? இந்த மாதிரி பிரம்மாண்டமான சிவனை நான் கோயம்புத்தூர் ஈஷா யோகால தான் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே விட இங்கே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சுற்றியும் கடலுங்க, கடலுக்கு நடுவில் சிவன் உட்கார்ந்துருக்க மாதிரி அவ்வளோ ஒரு அழகு, கொல்ல அழகுன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ அழகான இடத்துக்கு நாங்கள் தப்பான டைமிங்க்கு வந்துட்டோங்க. நல்ல உச்சி வெயில் 11 மணிக்கு பாறை மேலே நின்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். செம்ம சூடாக இருந்துச்சு. இந்த சூடை பொறுத்துட்டு தான் நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் வரதா இருந்தால் காலையில் வாங்க, இல்லைன்னா ஈவினிங் வாங்க. அப்போ தான் உங்களால் நிம்மதியாக இந்த அழகை ரசிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே சிவன் பார்வதியோட சந்நிதி இருக்குது. நம்ம ஆழிமலை சிவன் கோயில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனங்காட்டி பல ஊர்லேருந்து விசிட் பண்ணுறதுக்காக இங்கே விசிட்டர்ஸ் நிறைய வருவாங்க. அதனால் இங்கே விசிட்டர்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குங்க. நக்ஷும் ஐஷும் ஏன் டிசப்பாயிண்டடாக இருக்காங்கன்னா, அவங்க தாகம் எடுக்குதுன்னு பெப்சி கேட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் தண்ணி தான் வாங்கி கொடுத்தாரு. அதனால தான் 2 பேரும் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியாக இருக்குமோ? எங்களுக்கு அடுத்த நோஸ்கட் என்னன்னா, இங்கே கீழேயே பார்க்கிங் இருக்குங்க. இதை விட்டுட்டு நாங்கள் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே பார்க்கிங் விட்டு லொங்குன்னு நடந்து வந்திருக்கோம். இறங்குறது இறங்கியாச்சு, இனி ஏறுறது எப்படின்னு தான் எங்களுக்கு தெரியல. நீங்கள் வரும்போது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோயிலோட பீச் வியூ இப்படி தாங்க இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். பார்க்குற உங்களுக்கே தெரியும். இந்த கோயிலில் ஒரு இடம் நம்மளை வாயை பொழந்து ரசிக்க வைக்கும். அது வேணா உறுதிங்க. பிடிச்சிருக்கா? அப்படி நாங்கள் எல்லாரும் ஜாலியாக ரொம்ப நேரம் பீச்சில் என்ஜாய் பண்ணாங்க. நக்ஷும் ஐஷும் குதிரை சவாரியெல்லாம் போனாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்படி இன்றைக்கி ஆழிமலையில் எங்களோட டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்ன சண்டைன்னு சொல்லாமல் விட்டுட்டேனே. சக்கு இவ்வளோ நேரமாக நான் வந்து vlog எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினச்சாரு. ஆனால் நான் ஷார்ட் தான் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட பாவி பயலே. இவ்வளோ ஒரு அழகான இடத்த ஷார்ட்டில் எப்படி நீ கவர் பண்ணுவேன், ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கோவப்பட்டாரு. அதனால தாங்க நான் இந்த வீடியோவை ஷார்ட்டாக போடாமல் கொஞ்சம் லென்த்தியாக முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இடத்த நீங்கள் மஸ்ட்டாக வந்து விசிட் பண்ணணும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, tata bye bye, see you.